எல்லா அரளிப்பூக்களும் ரொம்ப அழகாக இருக்காங்க. நம்ம கட்டிங்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கோம், ஆனால் அவங்க பூத்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வீட்டில் மலர்றதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் போல். எப்படி நான் சந்தோஷப்படுறேன்னா அவங்களும் என் வீட்டில் பூக்கிறதுல சந்தோஷத்தில் பூத்துட்ருக்காங்க. அரளிப்பூக்கள் எல்லா பூக்களுமே ஒரு தனித்தன்மை வாய்ந்த மாதிரி ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு அழகாக தாங்க இருக்குது. பல செம்பருத்தி பூக்கள், அப்படி ஒரு சைனீஸ் வைலட், லிக்க மொட்டு மனசை தொட்டுன்ற மாதிரி எவ்வளோ ஒரு பெரிய பூ, எவ்வளோ அடுக்காக இருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பூக்களை மட்டும் பார்ப்போங்க, அப்புறம் பறிக்கிறத பார்க்கலாம். இவங்க தாங்கி தான் வளருவாங்க போலங்க. ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு தேவைப்படுது. நானும் பார்க்குறேன். இடைவெளிக்கு பிறகு பூத்துட்டாங்க. நிறையா மொட்டுக்கள் வந்து பழுத்து கொட்டிட்டாங்க. அதில் ஒன்று வந்தாச்சு. பட்ரோஸ் டெய்லி கிடச்சிட்டு தான் இருக்காங்க. லாவெண்டர், அடீனியம், மினியேச்சர் செம்பருத்தி பூக்கள், அப்படியே ப்ளூமேரியா. வாங்க, பூக்களுக்கு குறைவில்லைங்க. இவங்க எக்கச்சக்கமாக கொடுத்துடுறாங்க. கிளைக்கு கிளை பூக்கள் தாங்க. எந்த கேப் கிடைச்சாலும் அவங்க பூக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரங்கன் மல்லி கொத்து கொத்தாக வந்துட்டாங்க. நிறையா கொடுக்குறாங்க. ரங்கன் மல்லியும் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ரங்கன் மல்லி மொட்டுக்களும் பூக்களும் வந்துட்டாங்க. இருவாச்சி எவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க பாருங்கள். நம்ம அடுக்கு மல்லியை இவங்களும் பீட் பண்ணுறாங்க. அவங்களும் நல்ல பெரிய சைஸ், இவங்களும் நல்ல பெரிய சைஸ். நாங்கள் நாட்டு வெரைட்டி செம்பருத்தி பூக்கள். அடீனியம் மலரவே இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மலர்ந்துருவாங்க. இப்போ மணி 11 மணிங்க காலையில். அப்போ கூட மலரல இன்னும், ஏன்னா கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது. சீக்கிரம் இவங்க எல்லார் வீட்டுக்கும் வருவாங்கங்க. நிறைய வந்துட்டாங்க. நம்ம அப்படியே எடுத்து கொடுக்க வேண்டியதான். கிழங்கு வகை குண்டு பையன் வந்துட்டாங்க. குண்டு பையன் அடிக்கடிக்கு வரும்னு சொல்லிட்டு மயில் மாணிக்கம் அவங்க விதைகளை போட்டு அவங்களே முளைச்சிடுறாங்க. தானாக முளைக்கும் செடியில் மயில் மாணிக்கமும் ஒன்று. எவ்வளோ மொட்டுக்கள் பாருங்கள். நல்ல பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிறதுலையே பெரிய சைஸ் அடுக்கு ரெட் கலர் பூக்கள். இவங்க ஒரு கிளை கூட பாக்கி இல்லைங்க. எல்லா கிளையிலையும் மொட்டுக்கள் வச்சுருக்காங்க. செடி சைஸ் இவ்வளோதாங்க. எல்லாரும் ஆசைப்பட்ட பூ மலர்றாங்க. இன்னும் முழுசாக மலரல. அப்படியே வெல்வெட் ரோஸ், பிளாக் கலர் ரோஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். உங்களுக்கு குறைவே இருக்காதுங்க. டெய்லி கொடுத்துருவாங்க. அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க. என்னுடைய வேலையை நான் செஞ்சுட்டே இருக்கேன். அவங்களுக்கு தண்ணி தாங்க ஊற்றுறேன். எல்லா ரோஜா பூ செடியிலையும் நல்ல மொட்டுக்கள் பூக்கள். அப்படியே மைசூர் மல்லியும் வளர்ந்துட்டு வராங்க. முடக்கத்தான் ரெடி ஆகிட்டாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்காங்க. தக்காளி பூக்கள் வச்சு பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருவாச்சி மலையிலேருந்தே நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணலாங்க.
இருவாச்சி மல்லி மட்டும் இன்றைக்கி எவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்காங்க பாருங்கள். இவ்வளவும் இருவாச்சி மல்லி தாங்க. அடுத்து அடுக்கு மல்லி 2 பேர் சைஸும் பாருங்கள். இவங்களுடைய சைஸும் பாருங்கள், இவங்க சைஸும் பாருங்கள். மொத்தம் இன்றைக்கி இருவாச்சி மல்லி அடுக்கு மல்லி இவ்வளோ கிடச்சிருக்காங்க. அப்படியே பன்னீர் ரோஸ் பறிச்சிடலாங்க. மற்ற ரோஸ்லாம் ஒரு 4-5 நாள் செடியில் இருக்கும்போது செடி இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அப்படியே அடினியம் பறிச்சிடலாம். அவங்க பறித்ததுக்கப்புறம் பூத்துருவாங்க. இவங்க வெயிலை தாங்கி வளர்கிற செடிங்க, அதனால் வெயில் வந்தால் தான் இவங்களுக்கு சந்தோஷமே. சீட்ஸ் பாருங்கள் ரெடி ஆகிட்டே இருக்காங்க. இதுவும் கட்டிங்ஸ் வருமானு யாராவது சொல்லுங்கள். கட்டிங்ஸ் வந்தால் கட்டிங்ஸ் கூட நான் எடுத்து கொடுக்குறேன்.